நான் சித்தர்களை வழிபடுறேன். ஸோ எனக்கு பெரிய அளவுல ஜாதகத்துல எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ நீங்க பண்றது எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனா சித்தர்கள் ஜாதகத்தை வந்து ஜாதகத்தையும் தாண்டினவங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா காலமும் அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு சித்தரா இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜாதகம் தேவையில்லை. ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு பலன் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா நம்ம எல்லாருமே ஒரு ஒரு சராசரி மனுஷங்க தான். சித்தர்கள் அப்படிங்கிறது அந்த தெய்வத்துடைய ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கிற ஒரு அவதாரம். ஸோ எல்லாராலையும் சித்தர் ஆயிட முடியாது. அதனால சித்தர்களை பிரார்த்தனை பூஜைகள் பண்றவங்க ஜாதகத்தை பார்க்க கூடாதுன்னு என்ன சாஸ்திரமும் கிடையாது. அது நீங்க அவங்க சொல்றது நமக்கு பலிக்கும், அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும். ஆனா எவ்வளவு வாட்டி எவ்வளவு தடவை அவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு நம்மளுடைய கைடு அப்படிங்கிறது இந்த ஜாதகம் மட்டும்தான். ஸோ ஜாதகத்தை தாண்டின ஒரு விஷயம் தான் சித்தர்கள். அதனால நம்ம ஒரு சித்தரா இருந்தால் நம்ம ஜாதகம் பார்க்க வேணாம், மற்றவங்களோட ஜாதகத்தை பார்த்து சொல்லவும் வேணாம். ஆனா நம்ம ஒரு சராசரி மனுஷன் அப்படின்றதுனால கம்பல்சரி ஜாதகம் பார்க்கணும். ஜாதகத்துல இருக்கிற பலனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லி நான் கேட்டுட்டேன். நான் சித்தரை பிரார்த்தனை பண்றேன், நான் எனக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது. அது முழுக்க முழுக்க ஒரு ஓப்பனா சொல்லணும்னா ஒரு முட்டாள்தனம் தான். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. அந்த சப்ஜெக்ட் வேற, இந்த சப்ஜெக்ட் வேற. நன்றி, நமஸ்காரம்.